Hi students, this is Anthony. இது part 5. Part 1, 2, 3, 4 அப்படின்றது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். அதில் 1 word 5 mark, 8 mark, அதுக்கப்புறமேட்டு 2 mark இலக்கணம் எப்படி படிக்கிறது, எவ்வளோ மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது அதே 2 mark தான். பட் இந்த 2 mark அப்படின்றது செய்யுள்ல இருந்து கேட்கக்கூடியது. செய்யுள்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 4 கேள்விகள் நம்ம எழுதணும். மொத்தம் 5 கேள்விகள் கேட்பாங்க. இதுல 2 கேள்வியானது ஈஸி. என்ன அப்படின்னா திருக்குறள், திருக்குறளுடைய எண்ட் 10 திருக்குறள் தான் இருக்கு. 2 20 லைன் தான். 20 லைன் நீங்க என்ன பண்ணி பார்க்கணும், கம்பல்சரியா எழுதி பார்த்துடணும். ஸோ இந்த 10 திருக்குறளை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணிடணும், எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிடணும், எல்லாத்தையும் எழுதி பார்த்துருங்க பிஃபோரே. சரி, திருக்குறளை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு விடைக்கேற்ற வினாமை. திருக்குறள்ன்றது கம்பல்சரி கொஸ்டின், ஓகேவா? சரி, இப்ப விடைக்கேற்ற வினாமை. இந்த விடைக்கேற்ற வினாமைக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் குவார்டர்லிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு தெளிவா நாங்க உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கேள்வியா ஃப்ரேம் பண்ண பாருங்க. கேள்வியா ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க ஆகுமா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டினை மாடிஃபை பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது யாரு, செய்யுள்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர், அதாவது குருவினா. அந்த செய்யுள்ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் யாருன்றத பிக்சரைஸ் பண்ணிருக்கோம். இவங்களாம் தான் என்னது, செய்யுள்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்ட் 6. 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள பார்ட்டை பார்க்காதவங்க பாருங்க. அதுல எப்படி மார்க் எடுக்கலாம், எதை படிக்கணும் அப்படின்ற எல்லா டீடைலுமே ஃபுல்லா கொடுத்துருப்போம். இப்போ பார்ட் 6 பார்க்க போறோம். இந்த பார்ட் 6ல பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸா வரும். 2 3s are 6. அதாவது 3 டைப் ஆஃப் நமக்கு 3 மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா உரைநடையில இருக்கக்கூடிய சிறுவினா கேள்விகள். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா உரைநடையில இருக்கக்கூடிய சிறுவினா கேள்விகள். அந்த உரைநடையில இருக்கக்கூடிய சிறுவினா கேள்விகள் யாரு அப்படின்ற பிக்சரைசேஷன் கொடுத்துருக்கோம். இதுல தான் என்னது, உரைநடையில இருக்கக்கூடிய. ஸோ கம்பல்சரி நீங்க என்ன படிக்கணும், 7 கொஸ்டின் படிக்கணும். 7 லெசனுக்குரிய உரைநடைய நீங்க படிக்கணும். சரியா, உரைநடைக்கு 7 படிக்கணும். அடுத்தது பாருங்க செய்யுள். செய்யுள்ல என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு அடிப்பெறலாமல் எழுதுக அப்படின்னு சொல்லி மனப்பாட பகுதி கட்டாயம் எழுத சொல்லுவாங்க. அந்த மனப்பாட பகுதியில ஏதாவது ஒண்ணுதான் எழுதணும். அதாவது மனப்பாட பகுதி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பான், ஏதாவது ஒண்ணுதான் எழுதணும். நமக்கு மொத்தம் எத்தனை மனப்பாட பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 11 மனப்பாட பகுதிகள் இருக்கு. என்ன கேட்டா 7 லெசன் அப்படின்றது இந்த மனப்பாட பகுதிக்கும் நீங்க படிச்சுக்கணும். 7 யூனிட் அப்படின்றத நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ 7 யூனிட் உடைய மனப்பாட பகுதியை வரிசையா படிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யுள்ல இருக்கக்கூடிய சிறுவினா. ஸோ இது மட்டும்தான் செய்யுள்ல இருக்கக்கூடிய சிறுவினா. மொத்தம் 9 யூனிட் இருக்கு. நம்ம 5 யூனிட் படிச்சா போதுமானது. ஏன் அப்படின்னா கட்டாய வினால ஒண்ணு அட்டன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டிருப்பான், ஏதாவது ஒண்ணுதான் அட்டன் பண்ணணும். தாராளமா என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்ன, இலக்கண சிறுவினாக்கள். இது எல்லாமே இலக்கணத்துடைய சிறுவினா. இலக்கணம் தனியா, செய்யுள் தனியா, உரைநடை தனியான்னு படிக்கணும். சரிங்களா? இது என்னது, இலக்கண சிறுவினா. இது எல்லாமே நீங்க 7 லெசன். 7 லெசன் அப்படின்றது உரைநடைக்கு படிக்கணும், இலக்கணத்துக்கு படிக்கணும், செய்யுளுக்கு 5 லெசன் படிச்சா போதும். கம்பல்சரி என்ன படிச்சாகணும், மனப்பாட பகுதி படிச்சாகணும். சரி, கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.